ஆதியாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 12 அதனுடைய 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது காலையில் ஆராதனையில் இன்னைக்கு அதிகமாக இருக்கிற செய்தி எதுவாக இருக்கும்னா வாக்குத்தத்த செய்தியாக தான் இருக்கும். இல்லை, உண்மைதானே? அல்லேலூயா. அவிதமான ஒரு சூழ்நிலை பின்னணியத்திலிருந்து இந்த நல்ல நாளிலே ஒரு சத்தியத்தை நாம் சிந்தித்து ஒரு பிராக்டிக்கல் லைஃபா அதை மாத்துறதுக்குரிய அளவில் கர்த்தர் நமக்கு கிருபை செய்யட்டும். அல்லேலூயா. இந்த நல்ல நாளிலே ஆசீர்வாதமான வாழ்க்கை என்கிற தலையங்கத்தில் நாம் இந்த நாள் சிந்திக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கை அதை குறித்து ஒரு கணம் நம்ம மனசுக்குள்ள சிந்தித்து பார்ப்போம்னா அநேகர் அதற்கு சொல்லுகிற பதில் எதுவா இருக்கும்? பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் உள்ள பகுதி மனிதனுடைய வாழ்க்கை. இவ்விதமான நிலைப்பாடுகளுக்குள் கிறிஸ்தவ அடிப்படைக்குள்ள வந்துட்டோம்னா நாம் பாவ வாழ்க்கையை குறித்து பேசுறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து பேசுறோம். பலவிதமான நிலைகளிலே வாழ்க்கைக்கு பல நிலைகளை கொடுத்து நாம் பேசுகிறோம். இந்த நல்ல நாளிலே வாழ்க்கை என்கிற தலையங்கத்தில் நாம் பேசிக்கொள்ளுகிற அடிப்படை என்பது கர்த்தர் நமக்கு தருகிற வாழ்வின் ஈவு என்கிற நிலைமைக்குள்ள வர்றோம். அந்த ஈவு என்பது ஒரு கால நிலையில நீங்க ஆதியாகமத்தின் புத்தகம் அதனுடைய 5வது அதிகாரத்துக்கு வருவீங்கன்னா அங்கே 4வது அதிகாரத்துக்கு வருவீங்கன்னா அங்க ஆபேல் காயின் வாழ்க்கையின் சாராம்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இந்த நிலையை பார்க்கும்போது ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன் ஆனான், காயின் நிலங்களை பயிரிடுகிறவன் ஆனான். ஆசீர்வாதத்திற்குரிய ஒரு வாழ்க்கையை கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எந்த சப்ஜெக்டுக்குள்ள வர்றோம்னா நம்முடைய வாழ்வு நிலைகளில் ஆசீர்வதிக்கப்பட்ட பங்கிற்குரிய வாய்ப்புகள் கர்த்தர் நமக்கு தருகிற ஈவை குறித்ததான நிலையில் இந்த நாளிலே நாம் சிந்திக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில இந்த வாய்ப்பு என்பது நல்லோருக்கும் கொடுக்கப்படுகிறது, பொல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையின் பின்னணியம் என்பதில் நல்லோருக்கும் இது உண்டு, பொல்லாதவர்களுக்கும் இது உண்டு. கர்த்தரால் இந்த பூமியில் படைக்கப்பட்ட அத்தனை மனிதனுக்கும் வாழ்வின் உயர்வுக்குரிய ஆசீர்வாதத்திற்குரிய வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். ஒவ்வொரு நிலைகளில் ஒவ்வொரு மனிதர்களுடைய பங்களிப்பில் அவரவர்களுக்குரிய ஈவின்படி கர்த்தர் அதை பகிர்ந்தளிக்கிறார். ஒருவேளை பழைய ஏற்பாட்டு கால நிலையில் நான் ஆபேல் காயினுடைய வாழ்க்கையை சொன்னது போல அவர்களுக்கான நிலைகளில் அதை கர்த்தர் பகிர்ந்து கொடுத்தார். ஆனால் அதை தொடர்ந்து மோசேயின் மூலமாய் அவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு பேச ஆரம்பிக்கும் போது முதல் தலையீற்று என்பது கர்த்தருக்குரியது. அவ்விதமாகவே முதலாவது ஆண் பிள்ளை என்றால் அந்த பிள்ளை கர்த்தருக்குரியது. அந்த சேஷ்ட புத்திர பாகம் என்கிற அடிப்படையோடு அவர்கள் தேவனுக்குரிய அடிப்படைக்கு தங்களை விட்டு கொடுத்து விட வேண்டும். இவ்விதமான நிலைகளிலே தான் வாழ்க்கையின் சாராம்சத்தில் ஆசீர்வாதத்தை குறித்த நிலைப்பாடை கர்த்தர் மனுக்குலத்திற்கு கொடுத்தார். ஆனால் நீங்கள் புதிய ஏற்பாட்டு நிலைமைக்கு வரும்போது இந்த சிந்தனையின் சாரத்தை நாம கொஞ்சம் குறைச்சிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில அவர் மரணத்தின் அந்த உச்சரிப்பை உத்தரித்து கொண்டு அவர் உயிர்த்தெழுந்ததற்கு பிற்பாடு கிறிஸ்தவத்திற்குரிய அடிப்படை பின்னணியத்தில் பார்த்தோம்னா இந்த வாழ்க்கை முறையிலே பலவிதமான நிலைகளில் நாம் திருப்பப்படுகிறோம். எவ்விதமான நிலையில திருப்பப்படுறோம்னா இங்கே பொருத்தனை என்பது வருகிறது. அந்த பொருத்தனையின் பேரில் அதற்கு பிற்பாடு ஜனக்கூட்டங்கள் பெருகின போது பல நிலைகளிலே, தொழில் சார்ந்த நிலைகளிலே இவ்விதமாக மனிதனுடைய அந்த ஆசீர்வாத வாழ்க்கையானது வேறு பிரிக்கப்பட்ட நிலைமைக்கு உட்பட்டதாயிற்று. ஆனால்
கர்த்தரால் அருளப்படுகிற ஈவை முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? உணரணும். அந்த நிலைப்பாட்டை உணர்வதற்கு நாம் கர்த்தருடைய வழிகளை அறிகிற அறிவுக்குரியவர்களாய் மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே அநேக நிலைகளில் இருக்கிற குறைபாடு என்னன்னா, என்ன கர்த்தர் கைவிட்டுட்டார், எனக்கு வாழ்க்கையில எதுவுமே என்ன செய்யல, தரல, எதுவும் இல்லாம என்ன விட்டுட்டார். யாரையும் கர்த்தர் என்ன செய்யல, அப்படி விடவே இல்லை. அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் கர்த்தருடைய சரியான வழியை அறியாததினால் இருக்கிற ஏமாற்று சிந்தையே இந்த சிந்தை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வழியை சரியான நிலையில் அறிந்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை வரணும்னா நம்முடைய வாழ்க்கையில இருமனதின் சிந்தை மாறணும். கர்த்தரோடு ஒப்புரவாகணும், அவரோடு பேசுகிறவர்களாகணும், அவர் நம்மோடு பேசும்போது அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாகணும். அந்த நிலைப்பாடு இல்லாத இருப்போம்னா யாக்கோபு 1:8 சொல்லுது, இருமனம் உள்ளவர்கள் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையில 2 விதமான நிலைகளில் அவர்களுடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதமான வாழ்க்கையை அறிந்து கொள்ள முடியாது. அந்த அறிந்து கொள்ளுகிற அறிவுக்குள்ள அவருடைய வழிகளுக்குள் வருவதற்கு முடியாமற் போய்விடுகிறது. பிரியமானவர்களே, அநேகர் இந்த வாழ்க்கையின் சாரத்தில் நான் வெறுமையாய் நிற்கிறேன் என்று எண்ணுகிறதற்கு காரணம் கர்த்தருடைய வழிகளை அறியாததினாலே. ஒருவேளை நான் சொன்னேன், நல்லாருக்கும் பொல்லாருக்கும் இது அருளப்படுகிறது. இந்த அனந்த ஞானமானது சரியான அடிப்படையில் கிடைக்கப்பெறுகிற ஈவுக்குரிய நிலையில சத்துருவனிடத்திலிருந்தும் இந்த பங்களிப்பை மனிதன் பெற்றுக்கொள்வதற்கு விளைகிறான், பெற்றுக்கொள்ளுகிறார்கள், அவர்கள் நடத்தப்படுகிறார்கள். ஆனால் அதனுடைய விளைவனுடைய அடிப்படையை நான் கடைசியில் சொல்றேன். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கின்ற ஈவின்படி இந்த வாழ்வின் இரக்கத்தை பெற்றுக்கொள்வது என்பது அவருடைய வழிகளை அறிகிற அறிவுக்குள்ளாக நாம் கடந்து வர வேண்டும். அந்த அடிப்படைக்கு குந்தகமாக இருக்கிறது தான் இது வாய்க்குமோ அது வாய்க்குமோ என்கிற நிலையிலே 2 சிந்தை உள்ள நிலைகளில் இருந்து கொண்டு வழிச்சந்தியில் நின்று இங்கு செல்ல வேண்டுமோ அங்கு செல்ல வேண்டுமோ எந்த பக்கம் செல்ல வேண்டும் என்று தெரியாதபடி தவித்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில இன்று அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலையில அப்படிப்பட்ட ஒரு தருணம் வந்துவிடவே கூடாது, வந்துவிடவே கூடாது. கர்த்தருடைய பாதத்தில் சரியாய் அமர்ந்திருந்து அவரிடத்தில் பேசத்தக்கவர்கள் ஆகுங்கள், அவர் நம்மோடு பேசுவார். அவரிடத்தில் சம்பாஷணை செய்யுங்கள், அவர் நம்மோடு சம்பாஷணை செய்வார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை அவர் நேரடியாய் பேசுகிற அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். இல்லை என்றால் கர்த்தர் பரிசுத்த வேதாகம வசனத்தின் வழியாய் நம்மோடு பேச ஆரம்பிப்பார். வேதத்தின் சாரத்தோடு கூட அவருடைய வழிகளை அறிகிற அறிவுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை என்ன செய்துவிட வேண்டும், கொண்டு வந்து விட வேண்டும். பிரியமானவர்களே, 2வது நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அத்தனை பேருக்கும் வாழ்க்கை என்னும் வாய்ப்பை கர்த்தர் தருகிறார். இந்த வாய்ப்பை நானும் நீங்களும் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, அநேக நிலைகளில் இதை 2 பிரிவாக நான் பிரிக்கிறேன். ஒன்று, தவறான வாழ்வு முறையின் மூலமாக இந்த வாழ்க்கை கைமாறுகிற சூழ்நிலை வந்துவிடும். 2வது, நம்முடைய வாழ்க்கையில பிறர் வாழ்க்கைக்காக நம்முடைய வாழ்க்கையை தத்தம் செய்வதனால் நம்முடைய வாழ்க்கையில நாம நலிவடைந்து போகிற சூழ்நிலைக்கு மாறிடுவோம். 2 காரியம். ஒன்று, தவறான வாழ்வு முறையினால நம்முடைய வாழ்க்கையின் தருணத்தில் நாம கைமாறி கொடுத்து விடக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையை கொடுத்து விடக்கூடிய சூழ்நிலையின் சாரம். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தின்படி அழைத்து அவருக்கு சொல்ற அந்த வார்த்தை மிகவும் பிடித்தமான ஒரு வார்த்தை. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். கர்த்தருடைய பார்வையை பாருங்கள். 2வது சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிப்பேன். 3வது சொல்லுகிறார், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். 4வது சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமாகவே இருப்பாய். அருமையானவர்களே, இந்த சூழ்நிலையில இருக்கிற இந்த தருணத்திலே தான் இந்த ஆபிரகாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நின்று சொல்றார், என் வீட்டில் இருக்கிற
எனக்கு பிள்ளை இல்லப்பா, எனக்கு என்ன கொடுத்தீங்க? ஒண்ணும் இல்லை. யார் இருக்கிறா? எலியேசர் இருக்கிறான். எனக்கு இல்ல. இரண்டாவது அவர் செய்கிற தவறு என்ன தெரியுமா? அருமையான சாராயுடைய வார்த்தையை கேட்டு ஆகாரின் மூலமாய் பிள்ளை செல்வத்தை பெற்றெடுக்க விளைகின்ற சூழ்நிலை. இந்த நிலைப்பாடு என்பதை நாம் சிந்திக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையை பிறருடைய நிலைகளிலே நாம் இடைப்பட்டு கைமாறு செய்கிற சூழ்நிலைக்குள்ள வந்துவிடவே கூடாது. பிரியமானவர்களே, எந்த தருணமானாலும் நம்முடைய வாழ்க்கையில வாக்கு பண்ணினவர் அவர் வாக்கு மாறாதவர் என்கிற நிச்சயம் உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லாம ஒரு தவறான சிந்தையோடு என் வாழ்க்கையின் சாரத்தின் அடிப்படையில் ஒரு தவறான சூழ்நிலைக்குள்ள போய் என் வாழ்க்கையை இழக்கிறேன், ஆனால் நான் மதிகேடன். அதுதான் வேதம் சொல்லுது, நான் மதிகேடன். ஆனா அது அடுத்த நிலைமையில என்ன சொல்லுவோம்? என் வாழ்க்கை போச்சு, என் வாழ்க்கை போச்சு. எப்படி போச்சு? தவறான வழிமுறைகளில் நம்முடைய நடக்கையை மாற்றினதுனால போச்சு. ஏதோ சும்மா போகல. நாம் நம்முடைய வாழ்க்கையை சரியாய் வாழுவதற்குரியவர்களா இல்லாம தவறான வாழ்க்கை முறைமைக்கு போனதுனால போச்சு. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே பழைய கால நிலைகளில் இருந்த சூழ்நிலை இப்ப திரும்பி வருகிறதை பார்க்கும் போது வேதனையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு கால நிலைகளில் பெருவெட்டர்கள் என்று இருந்தவர்களுடைய வாழ்க்கை நிலைகளில் இந்த சூழ்நிலைகள் உண்டாகி பலவிதமான நிலைகளிலே தங்கள் வாழ்க்கையை இழந்த பெருவெட்டர்கள் இந்த நாட்டிலே நம்முடைய பிராந்தியத்தில் இருந்தார்கள். பிரியமானவர்களே, இருந்தார்கள். ஆனால் இந்த நாட்களில் இது திரும்பவும் அடுத்த பல தலைமுறைகளுக்கு பின்பு நம்மிடத்தில் வந்து கொண்டிருக்கிறது. தவறான முறைமைகளுக்குள்ளாய் போய் வாழ்க்கையை இழந்து தவிக்கின்ற மனிதர்களுடைய வரிசை பட்டியல் வேண்டாம். ஒரு காலத்திலே அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு வரவே கூடாது. பிரியமானவர்களே, இரண்டாவது, என்னுடைய வாழ்க்கையை நான் வாழுவதற்கென்று கர்த்தர் நேசித்து எனக்கு தருகிறார். பிறருடைய வாழ்வுக்காக நம்முடைய வாழ்க்கையை தத்தம் செய்வது. இதுக்கு என்ன சொல்லும்? பரிதாபப்படுறது இல்ல. நான் வாழணும். பெரிதொருவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது பரிதாபப்பட்டு நான் வாழாம என்னுடைய வாழ்க்கையின் சாரத்தை அந்த மனிதனுடைய வாழ்க்கைக்காக கொடுக்கிறதன் மூலமா நான் நலிவடைகிறேன். இப்ப புரிஞ்சுதான் தெரியல. நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இதுதான். கடந்த நாட்களில் ஒரு தம்பியிடத்தில் பேசிட்டு இருந்தேன். அதாவது 1998 2000 அந்த காலகட்டங்களில் நம்ம பிராந்தியத்தில் 1000 ரூபாய் 2000 ரூபாய் தான் ஒரு சென்ற இடம். அந்த தம்பி சொன்னா நல்ல வேலை செய்வான். அந்த தம்பி சொல்லும் போது சொன்னா, நான் பாண்டிக்காரர்களிடத்துல 10,000 20,000 ரூபாய் எடுத்து வேற நபர்களுக்கு இடம் வாங்குறதுக்கு கொடுத்தேன். கட்டுனது யாரு? நான் கட்டுனேன். அவங்க தந்தாங்களா? தந்தாங்க. எப்படி தந்தாங்க? 500 1000 எனக்கு தந்து தீத்தாங்க. இன்னைக்கு அவங்க லேண்ட்லார்டா இருக்காங்க, நான் ஒண்ணும் இல்லாம இருக்கேன். புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கர்த்தர் தந்த வாழ்க்கையை நான் வாழாமல் பிறருக்காக வாழுகிற சூழ்நிலையை சற்றே நாம் சிந்திக்கணும். குடும்பங்களிலே இன்று மிகுந்து கிடக்கிற ஒரு சூழ்நிலை. ஒரு 4 ஆம்பளை பிள்ளைங்க இருந்த குடும்பங்கள்ல ஒரு ஆம்பளை இந்த சூழ்நிலையில மாட்டிடுவார். அந்த சூழ்நிலைக்கு பிறகு அந்த ஆம்பளை இருக்கிற நிலைமையை பார்த்தீங்கன்னா பரிதாபமா இருக்கும். இதுல ஒரு கொடுமை நடக்கும். பிரியமானவர்களே, அருமையான ஏசா யாக்கோபனுடைய வாழ்க்கையின் பின்னணியத்தில் இது குறுக்கிடும். ஒரு கொடுமை நடக்கும். என்ன நடக்கும் தெரியுமா? இப்படி வந்து கையை நீட்டி நிக்கிறவங்க லிப்ட் அப் பண்ணி மேல போனதுக்கு பிறகு அவங்க அப்படியே டேன் பண்ணிடுவாங்க, திரும்பிடுவாங்க. நம்ம முகத்துக்கு முகம் பார்க்கறதுக்கு நிக்க மாட்டாங்க. இதையும் தவிர்த்து என்ன நடக்கும் தெரியுமா? பின்னங்காலால எட்டி ஒரு உத, நீ யாரோ நான் யாரோ, முடிந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். இதுவா சிறுமைப்பட்டவன் மேல சிந்தப்படுறது? கிடையவே கிடையாது. என்னுடைய வாழ்க்கையை நான் வாழாமல்
பிறனுடைய வாழ்க்கைக்காக என் வாழ்க்கையை தத்தம் செய்வது சிறுமைப்பட்டவனுக்கு சிந்தை கொள்ளுகிற சிந்தை அல்ல பிரியமானவர்களே. அப்படியானால் அது என்ன? என் வாழ்க்கையை நான் வாழணும். என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து கர்த்தர் என்னை வாழ வைத்திருக்கிற போது அதனுடைய ஒரு பிரதிபலனை சிறுமைப்பட்டவனுக்காக நான் கொடுக்கிறது அர்த்தமுள்ளதா இருக்கும். என் வாழ்க்கையை நான் வாழாமலேயே பிறனுடைய வாழ்வுக்காக என் வாழ்க்கையை தத்துவம் செய்ததுனால சிறுமைப்படுகிறேன். என் வாழ்க்கை சிறுமைப்பட்டு போச்சு. அந்த மனிதர்கள் தங்களுக்கு கிடைக்கப்பெற்ற அந்த வாய்ப்பை அவர்களுடைய வாழ்க்கையோடு இணைத்து கொண்டதுனால அவங்க லிப்ட் பண்ணி போனாங்க, மேல போயாச்சு. அவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இன்று நம்முடைய கண்களுக்கு தெரிகிறது. ஆனால் நாமோ எங்க இருக்கிறோம்? சிறுமைப்பட்டவர்களா இருக்கிறோம். இப்போ அருமையான ஏசாவனுடைய சேஷ்ட புத்திர பாகம் யாக்கோபுடைய கரத்துல வந்தாயிட்டு. ஐயா, ஒரு சாதாரணமான காரியம்தான். களைப்போட இருந்த தன் சொந்த சகோதரனுக்கு தன் வாழ்க்கையை சரியா வாழணும்னு நினைச்ச யாக்கோபு அவன் வாங்கிட்டு தான் கொடுத்தான். இரண்டாவது காரியத்தை செய்ததுனால தான் ஓடி போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா அந்த சூழ்நிலை யாக்கோபுக்கு வரக்கூடியது இல்லை பிரியமானவர்களே. ஏனெனில் அவருடைய வாழ்க்கையை அவர் சரியாக வாழ்ந்தார். ஏசாவால் அவருடைய வாழ்க்கையை சரியா வாழ முடியல. இதை நீ வச்சுக்கப்பா. என்னுடைய தவறான ஒரு அணுகுமுறையின் மூலமா அல்லது நான் என்னுடைய வாழ்க்கையில என் வாழ்க்கையை நான் வாழாதபடிக்கு உன் வாழ்க்கைக்கு உதவியா இருக்கட்டும், வேண்டாம். அப்படிப்பட்ட நிலையில வாழ்ந்திருக்கோம்னா தயவு செய்து மனம் திரும்புங்க பிரியமானவர்களே. வாழ்க்கை எல்லாருக்கும் உண்டு. ஒரு மனிதன் தரம் தாழ்ந்த நிலைமையில் இருக்கிறாங்கன்னா அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சரியாய் வாழவில்லை. ஆனபடினால அவர்களுக்கு நீங்கள் ஆலோசனை கொடுக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்து விடாதிருங்கள். நாம வாழணும். அந்த வாழ்க்கை முறைமைக்குள்ள நம்முடைய வாழ்க்கை போகணும் பிரியமானவர்களே. அப்படி போனா மாத்திரம்தான் நாம எங்க நிக்க முடியும்? கர்த்தரால் அருளப்படுகிற ஆசீர்வாதத்துக்குள்ள நிக்க முடியும். அது இல்லாம இன்னைக்கு நான் கடந்த நாட்களில் அதை ரொம்ப யோசித்தேன். நீங்க தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவரை நோக்கி பார்க்கிறதற்கான அழைப்பை கொடுக்கும் போது ஜனங்களால வர முடியல. ஆனா வாழ்க்கை ஆசீர்வாதம் என்கிற நிலையிலே ஜனங்களை சந்தித்தால் ஓடுகிறார்களே. காரணம் என்ன? இதுதான் பிரியமானவர்களே, என் வாழ்க்கையை நான் சரியாய் உணர்ந்து கொள்ளக்கூடிய இடத்தில் நான் இல்லை. இரண்டாவது, என் வாழ்க்கையினுடைய சாராம்சத்தில் தவறான அணுகுமுறையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மூன்றாவது, என் வாழ்க்கையினுடைய சாரத்தை பிறருடைய வாழ்வின் வளர்ச்சிக்காக கொடுத்துவிட்டு நான் சிறுமைப்பட்டு கொண்டிருக்கிறேன், நலிவடைந்து கொண்டிருக்கிறேன். இந்த சூழ்நிலையில மூணாவது படி வருகிறது பிரியமானவர்களே. எங்க வர்றோம்னா அதான் மிக வருத்தமான இடம். இன்னைக்கு பிரபலமா இருக்கிறது என்ன தெரியுமா? கொஞ்சம் நலிவடைஞ்சு போயாச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணா பில்லி சூனியம் வச்சான், அவன் தகடு கொண்டு வச்சான், அவன் மந்திரவாதம் பண்ணினான், அவன் எனக்கு விரோதமா இருக்கான். இயல்பா வர்ற சிந்தை எல்லாருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் கர்த்தருடையவர்களா இருந்தால் ஒரு நாளும் இதை நம்ப மாட்டோம். என் வாழ்க்கை ஈவாய் தந்தவர் அவர். அவருக்கு பிள்ளைங்கிற ஒரு ஸ்தானத்தை நான் வச்சிருந்தேன்னா வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. வாய்க்குமா? வாய்க்காதில்ல. இரண்டாவது பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு மந்திரவாதம் வச்சிருக்கா?
எனக்கு பில்லி சூனியம் வச்சிருக்கா? இல்லை பிரியமானவர்களே. நான் கிறிஸ்துவின் பிள்ளை என்கிற ஸ்தானத்தில் இருந்து அவரோடு அவர் தந்த வாழ்க்கையை வாழுகிறதற்கு நான் தவறி போனேன். இப்ப நொண்டி சாக்கு தான் எது? பில்லி சூனியம், மந்திரம், தந்திரங்கிறதெல்லாம் நொண்டி சாக்கு. வேண்டாம் பிரியமானவர்களே, நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி நலிவடைந்து போய் கொண்டிருக்கிறோமா? நாமே சிந்திக்கணும். ஏன் வாழ்க்கையில அவருக்கு பிள்ளைங்கிற ஸ்தானத்தை இழந்திருக்கிறேன்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை? அவர் என்னை அணைத்துக் கொள்ளும் அளவிற்கு நான் அவரோடு பிணைக்கப்பட்ட அனுபவத்தில் நான் இல்லை. இல்லாததுனால என்னுடைய வாழ்க்கையில நான் நலிவடைகிறேன். நலிவடைகிறதற்கு காரணத்தை தேடுவோமானால் பல இருக்கலாம். ஆனா முக்கியமா இந்த 3 காரணிக்குள்ளதான் நாம இருப்போம் பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கையில சரியாய் அவருடைய பாதையை அறியலைனா அவருடைய வாழ்க்கையின் பங்கை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் அவர் தந்த வாழ்வின் பின்னணியத்தில் ஒரு தவறான அணுகுமுறையின் மூலமாய் போய் நம்முடைய வாழ்க்கையை கைமாறு பண்ணி கொடுத்துட்டோம்னா அதனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. என்னுடைய வாழ்க்கையை நான் வாழாமல் பிறருடைய வாழ்க்கையின் பின்னணியத்திற்காக அதை கொடுத்து விட்டேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. இந்த சூழ்நிலையில எனக்கு பலரால பிரச்சனை இருக்கு அப்படின்னு நாம் எண்ணிக்கொண்டோம் என்றால் நாமே தவறானவர்கள் பிரியமானவர்களே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பாதத்தினுடைய அடிப்படையில நாம் நம்மை அதிகமாய் சிந்திப்பதற்கு கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கணும்? நம்ம என்ன கர்த்தர் ஏமாத்திட்டார், எனக்கு வாழ்க்கை தரல, ஒருத்தரும் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. வாலிப பிள்ளைகள், அன்பு தம்பி தங்கச்சிமாருக்கு நான் சொல்றேன், இனி நீங்கள் வாழுவதற்கான அடிப்படைக்குள் போகிறவர்கள். நீங்க படித்து கொண்டிருப்பீங்க. ஒருவேளை கர்த்தருக்காக நீங்கள் பொருத்துணை பண்ணப்பட்டவர்களானால் 100% எதையும் சிந்திக்காம என்ன செய்யுங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. அப்படி இல்லை, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையும் இல்லை, நான் படித்துக் கொண்டிருக்கிறேன் என்கிற சூழ்நிலையில் இருப்பீங்கன்னா இந்த ஒரு பொது நிலையான நிலைகளிலே சிந்திக்கக்கூடிய இந்த சிந்தனையை நீங்க மறக்காம வச்சிருக்கணும். வாழ்க்கை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த வழியை அறிவதற்கு உங்கள் முழங்காலும் தேவ தேடுதலும் உதவும். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, பரிசுத்த வேத வார்த்தைகளை தியானித்து அந்த வார்த்தைகளின் அடிப்படையோடு கர்த்தரிடத்தில் நெருங்குகிற அந்த அனுகூலத்தில் உங்களுக்கு அது இருக்கும். அந்த வாழ்க்கை கிடைக்கும் போது தயவு செய்து சொல்லுகிறேன், எவ்வளவு பிரியமானவங்களா இருக்கலாம், எவ்வளவு உறவுக்குரியவர்களா இருக்கலாம், எவ்வளவு நன்மை செய்தவங்களா இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் விட்டு கொடுத்து எந்த கிரியையிலும் நீங்கள் இறங்கிவிடக் கூடாது. நீங்கள் உங்களுக்காக வாழ வேண்டும். உங்களுக்கான வாழ்க்கை அது. உங்களுக்காக வாழும் போது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஈவின்படி நன்மை செய்யுங்கள். அது உங்களுடைய பங்களிப்பு. இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கான காரியத்துக்கு போனோம், அதை விட்டு இன்னொரு காரியத்திற்காக போவதற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளாதிருங்கள். அதுவே உங்கள் வாழ்க்கையின் வீழ்ச்சியா இருக்கும். ஆனபடினாலே இந்த இடத்தில் வாலிப பிள்ளைகளா இருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் வருகிற காலநிலைகளிலே வாழ்க்கை இழந்து போனேன் என்று சொல்லுகிறவர்களாய் நீங்கள் இருந்துவிடக் கூடாது. நான் வாழுகிறேன், கர்த்தர் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த வாழ்க்கை பிறருக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். நீங்கள் வாழும் போது அதனுடைய சாரம் பிறருக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். ஆனால் உங்கள் வாழ்க்கையே பிறருக்குரியதாய் மாறிவிடாதபடி ஜாக்கிரதையாய் இருந்து உங்கள் வாழ்க்கையை வாழுங்கள் பிரியமானவர்களே. கர்த்தருடைய பாதத்தில் இந்த காரியத்தை குறித்ததான தெளிவு நமக்கு வேணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிலைப்பாட்டில் கர்த்தருடைய பாதத்தில் ஒருவேளை இன்னைக்கு நீங்க இந்த செய்தியை கேட்கிற நேரத்தில் ஏமாற்றப்பட்ட நிலைமையிலே நலிவடைந்தவர்கள் நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் இறக்கம் கிடைக்கிறது கஷ்டம். ஆனா கதறி கதறி கண்ணீர் விட்டு கர்த்தரிடத்தில் நின்னீங்கன்னா அவர் தயவை வெளிப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை என்ன செய்யும்? புது வாழ்க்கையா கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அப்படி வாழ்க்கை கொடுக்கும் பட்சத்தில் அதை வாழுவதற்கான ஞானத்தை கர்த்தரிடத்தில் கேளுங்க. வாழுவதற்கான ஞானத்தை கர்த்தரிடத்தில் கேளுங்க.
இந்த சிந்தையில் எனக்கு இருந்த ஒரு பெரிய நெருடல் என்ன தெரியுமா? அவங்க தப்பா நினைப்பாங்களோ, நான் இந்த இடத்தை விட்டு போகலைன்னா அவங்க தப்பா நினைப்பாங்களோ? வேண்டாம், அந்த சிந்தனை ஒரு நாளும் வேண்டாம். யாரா இருக்கட்டும், யார் தப்பா நினைக்கிறதுக்கும் நாம சிந்திக்கவே தேவையில்லை. அவங்க தப்பா நினைச்சாங்கன்னா ஒரு 2 நாள் கழிச்சு அவங்க என்ன செய்வாங்க? உணருவாங்க, ஓ அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதனால தான் அவங்க அன்னைக்கு இப்படி பண்ணாங்க. நம்முடைய வாழ்க்கையின் சாரத்தை யாருக்காகவும் நாம் விட்டு கொடுத்து என்ன செய்திடக்கூடாது, போயிடக்கூடாது. 3வது, நாம் வாழுகிற வாழ்க்கையை அனுபவிக்கும்படியான தேவ இரக்கத்தை கர்த்தரிடத்தில் கெஞ்சணும். நிறைய பேருடைய வாழ்க்கை என்கிற வடிவமைப்பு கிடைக்க பெறுகிற சூழ்நிலையை தவற விட்டுட்டு திரும்ப கர்த்தரிடத்தில் கதறி வாழ்க்கையை கேட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அவர்கள் அதை அனுபவிக்க கூடாத ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு உண்டாகிற தருணங்கள் அநேக நிலைகளில். ஏன் தெரியுமா? திரும்பவும் கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையிலே வாழுகிற தருணத்தில் கர்த்தரை மறந்து போகிற சூழ்நிலைகள் வேண்டாம், ஒரு நாள் இருக்கக்கூடாது. நாம் வாழுகிற வாழ்க்கையை அனுபவிப்பதற்கான தேவ மகிமையை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளணும். பிரியமானவர்களே, சேர்த்து வச்சுட்டு போறதுக்காக இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், இன்னைக்கு எந்தெந்த குடும்பங்கள் சீரழிந்து கிடைக்குதுன்னா தங்களுடைய வாழ்க்கையின் சாரத்தில் தங்களுடைய வாழ்க்கையை சரியாய் அனுபவிக்காமல் சேர்த்து வைத்தவர்களுடைய குடும்பங்க தான் பெரிய வேதனையான அனுபவங்களை சந்தித்துக்கிட்டு கிடக்கு. ஏன் தெரியுமா? அவர் அடுத்த தலைமுறைக்கு வருகிறவர்களுக்கும் வாழ்க்கை உண்டு, அவங்க பார்த்துக் கொள்வாங்க. ஆனா நாம நம்முடைய வாழ்க்கையில நம் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு ஏதாவது நினைச்சோம்னா கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு கொடுப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என்னுடைய வாழ்க்கையை அனுபவியாதபடி என் பிள்ளைக்கு அனுபவிக்க கொடுத்து வச்சுட்டு போய் என்ன காண போறேனா? இல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளையே, பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிற நிலைமைகளின் அடிப்படைகள் கர்த்தர் தருகிற வீவன் வழியில போட்டோம். ஆனா அதே சூழ்நிலையில என் வாழ்க்கையை அனுபவிக்காமல், அனுபவிக்கிறதுன்னு தகாத விதமா அனுபவிக்கிறது இல்ல, கர்த்தருடைய சந்தோஷத்துல, கர்த்தருடைய சமாதானத்துல, கர்த்தருடைய நிறைவுல மகிழ்ச்சியோட வாழுகிற வாழ்க்கை முறையின் அடிப்படையை சொல்றேன். இந்த நிலைமைக்குள்ள நம்முடைய வாழ்க்கையை அனுபவிக்கும்படியான ஆசீர்வாதத்தை கர்த்தரிடத்தில் கெஞ்சணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் நீங்களும், என்னுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையும் இவ்விதமான அடிப்படைக்குள்ள நாம நிலைநிறுத்துகிறதற்கான ஒரு ஈவ பெறணும். அது இந்த புதிய மாதத்துல கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாம். எல்லாரும் தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்னு சொல்லுங்க. கர்த்தருடைய பாதத்தில் இந்த நல்ல புதிய மாதம் தேவ சமூகத்தில் நேர் தந்த ஈவுக்கா ஸ்தோத்திரம்னு சொல்லி இந்த நல்ல நேரத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த மனிதனுக்காக நான் என்னை ஒப்பு கொடுத்து நான் நலிவடைந்தேன்னு சொல்லி யாராகலும் இருக்கிறீங்கன்னா இந்த நல்ல நேரத்தில் கர்த்தரிடத்தில் சொல்லுங்க, அப்பா நான் தவறு செய்திருக்கிறேன், எனக்கு நீர் தந்த வாழ்க்கையை நான் சரியா வாழாதபடிக்கு தவறு செய்திருக்கிறேன்ப்பா, என்ன நீங்க மன்னிங்கன்னு கர்த்தரிடத்தில் கேளுங்க. வாழ்க்கை அவர் நமக்கு அளிக்கிற ஈவு. நல்லோருக்கும் உண்டு, பொல்லாருக்கும் உண்டு. ஆனால் அதே சூழ்நிலையில் வேதம் சொல்லுகிறது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் தேவனுடைய சமூகத்தில் சரியான உணர்வில்லாதபடிக்கு இருந்து இந்த பூமியிலே வாழ்க்கை முறைமையை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை வாழ தெரியாத அனுபவத்தில் வாழ்ந்து இந்த பூமியில சம்பிரமமாய் வாழுகிறவருடைய வாழ்க்கை பின்னணியத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களுடைய சன்னதிக்காக விட்டு போகும்படிக்கு அவர்களுக்கு சேர்த்து குவிக்கும் தொல்லையை நான் நியமித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நல்ல நேரத்தில் அப்படிப்பட்ட அனுபவத்திற்காக கர்த்தர் நமக்கு வாழ்க்கையை தரவில்லை. தேவ சமூகத்தில் கேளுங்க, என் தகப்பனே, என்னுடைய தவறான அணுகுமுறை நிமித்தமாக கைவிட்டு போன என் வாழ்க்கையை என் தேவரீர் எனக்கு திரும்ப தாருமாண்டவரேன்னு கேளுங்க. எந்த விதமான நிலையில் இருக்கலாம், நீங்க ஒருவேளை தொழில் செய்ததா இருக்கலாம், அல்லது நீங்க செய்த உங்களுடைய வாழ்க்கையின் விவசாயத்தினுடைய நிலையா இருக்கலாம், அல்லது நீங்க பார்த்த வேலையா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு நிலையா இருக்கலாம். அவைகளில் நலிவடைந்து போய் துக்கத்தோட இருக்கிறீங்கன்னா இந்த நல்ல நேரத்தில் கர்த்தரிடத்தில் கேளுங்கப்பா, எங்கள் தேவரீர் எங்களுக்கு மன்னிச்சு எங்களுக்கு வாழ்க்கையை தாருங்க ஆண்டவரே.
இத்தனை நாளும் ஒரு மனிதனை அல்லது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் சாரத்தை எல்லாம் குறை சொல்லுகிற சூழ்நிலையில நம்ம இருந்தோம்னா, அப்படி இல்லை, எனக்கு புள்ளி சூனியம் வச்சுட்டாங்க, எனக்கு மந்திர தகடு வச்சுட்டாங்க, எனக்கு பலவிதமான கிரியைகளை செய்தாங்க, எனக்கு வாழ்க்கையில பல போராட்டம் இருக்கு அப்படின்னு எல்லாம் நாம எண்ணிக்கொள்ளுகிற நிலைமையில இருப்போம்னா இல்லை. பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் சிந்தித்துக் கொள்ளுங்க. நான் நலிவடைந்ததற்கு யாரும் காரணமல்ல, என்னுடைய வாழ்க்கை சரியாய் நான் வாழாததனாலே நானே காரணமா இருக்கிறேன். என் கர்த்தருக்கு பிள்ளையா இருப்பேனா எனக்கு விரோதமா எந்த ஆயுதமும் எழும்பி நிற்கிறது இல்லை, எனக்கு விரோதமா எந்த விதமான மந்திரமும் இல்லை, எந்த விதமான பில்லி சூனியமும் இல்லை. கர்த்தரதை அனுமதிக்கிறவர் அல்ல. ஆனபடினால இந்த நல்ல நேரத்தில் தகப்பனே, என்னுடைய நலிவுக்கு காரணம், நான் நலிவடைந்து போனதற்கு காரணம் என்னுடைய வாழ்க்கையை சரியா வாழாம போனதுனாலதான்ப்பா. அவங்களுக்கெல்லாம் நான் இப்படி செய்தேன், இப்படி செய்தேன், இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேங்கிற சிந்தனையில் இருக்கிறீங்கன்னா இல்ல, கர்த்தரிடத்துல கதறுங்கப்பா, எனக்கு ஒரு வாழ்க்கையை கையில தாங்க ஆண்டவரே, அதை வாழுவதற்கான ஞானத்தை தாருங்க ஆண்டவரே, அந்த வாழ்க்கையை வாழுகிறதுனாலே வருகிற பலனால் என் வாழ்க்கையில நான் அந்த வாழ்க்கையை அனுபவித்து வாழுகிற ஒரு ஈவை எனக்கு தாருங்க ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தரிடத்துல கேளுங்க, தேவ சமூகத்துல கேளுங்க. எல்லாரும் கர்த்தருடைய பாதத்துல தயவாய், ஒருவேளை இத்தனை காலம் ஏதோ ஒரு மனிதனுக்கு நான் செய்தேன், நான் இப்ப தவிக்கிறேன்னு நினைக்கிறவங்க எல்லாம் இல்லாண்டவரே, கர்த்தரனை நீர் ஒரு புது சிருஷ்டியின் அனுபவத்தை தந்து, ஒரு புது வாழ்வின் நிச்சயத்தை தந்து, அந்த வாழ்க்கையின் வழியாய் என்னை நீர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்திற்குள்ள என்னை நடத்துகிறதற்கா உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி எல்லாரும் தேவனை துதிங்க, கர்த்தரை துதிங்க. அப்பா, என்னை நடத்துங்கன்னு சொல்லி கேளுங்க. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். மனிதர் தோற்றும் போது நம்மில் மகிழ செய்பவரே, மனிதர் தோற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே. அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். தனிமை வாட்டும் போது நம் துணையாயிருப்பவரே, தனிமை வாட்டும் போது நம் துணையாய் இருப்பவரே. உம் ஆவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, உம் ஆவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய்
வருபவரே, உம் வார்த்தையின் திருணவா வளமாய் காப்பவரே, உம் வார்த்தையின் திருணவா வளமாய் காப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று